ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 15 வியாழக்கிழமை சஷ்டி விரதம். அன்னைக்கு தினம் முருகப்பெருமானுக்கு பிடிச்ச இந்த ஒரு பொருளை நீங்கள் நைவேத்தியமாக படைக்கிறது மூலயமா உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். பொதுவாகவே குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க, குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க தான் சஷ்டி விரதம் இருப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தாராளமாக நீங்கள் சஷ்டி விரதம் எடுக்கலாம். குழந்தை இல்லாதவங்க, வறுமையில் வாடுறவங்க, தொழிலில் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப நாள் நோய் குணமாகும்னு நினைக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, கல்வியில் மேன்மை பெறும் நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே சஷ்டி விரதம் தாராளமாக இருக்கலாம். பிரச்சனை தேயணும்னு நினைக்கிறவங்க தேய்பிரை சஷ்டிலையும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் வளரணும்னு நினைக்கிறவங்க வளர்பிரை சஷ்டி விரதத்தையும் எடுக்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிரை சஷ்டியை தான் சஷ்டி விரதமாக நம்ம எடுத்துக்கிறோம். சஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலைல எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முருகனோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி செவ்வரளி பூ இல்லை ஏதாவது அவருக்கு பிடிச்ச பூ ஒன்று அணிவிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை, அதுவும் முருகப்பெருமானுக்கு பிடிச்ச இந்த ஒரு பொருளை நீங்கள் நைவேத்தியமாக படைக்கணும். முருகப்பெருமானுக்கு பிடிச்ச உணவு வகைகள் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப அவருக்கு பிடிச்சது அவல். குறைஞ்சது ஒரு 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ அவல் வாங்கிட்டு வந்து அவளை நீங்கள் பாயசமாக செஞ்சோ இல்லை அவளை வேறு ஏதாவது ஒரு உணவு முறையாக செஞ்சோ நீங்கள் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்கிறது ரொம்ப சிறப்பு. அது கூட பாலும் பழமும், அதாவது காய்ச்சின பால், அது கூட வாழைப்பழம் இல்லை ஏதாவது ஒரு பழம், இது ரெண்டுத்தையுமே நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணிவிட்டு அவளை நைவேத்தியமாக படைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஓம் சரவண பவாய நம. இந்த மந்திரத்தை உங்களால் அன்றைக்கி தினம் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அதை வாய் விட்டு உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. உணவு சாப்பிடாம பட்னி இருந்து விரதம் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. மனமுருகி முருகனை நினச்சி நீங்கள் வழிபட்டாலே அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சஷ்டி விரதத்தை இந்த மாதத்துலேருந்து கடைபிடிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.